வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். இன்னைக்கு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்டை பத்தி பார்ப்போம். இதுல என்ன டாக்டர், ஒரு சொட்டு யூரின் போட்டா 2 கோடு வந்தா பாசிட்டிவ், 1 கோடு வந்தா நெகட்டிவ். இதுல நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்கு, பார்க்கலாம். அந்த காலத்துல ஒரு பெண் மயக்கம் அடிச்சு விழுந்தா உடனே ஒரு பாட்டி வருவாங்க, நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. பார்த்துட்டு, ஓ இவ கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது சாத்தியமா? ஆக்சுவலா இல்ல. நாடி பிடிச்சி ஒருத்தங்க கர்ப்பமா என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு குத்து மதிப்பான சாமர்த்தியமான ஒரு கணக்கு தான் அந்த மாதிரி சொல்றது. ஒரு சின்ன வயசு பொண்ணு மயக்கம் அடிக்கிறா, வாந்தி வருது, அந்த மாதிரி இருக்கும்போது என்னவா இருக்கும்? மோஸ்ட் ப்ராபப்ளி கர்ப்பமா தானே இருக்கும். வளர்ந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறோம். வளரல, பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல போறோம். சோ இந்த மாதிரி ஒரு சாமர்த்தியமான பதில் தான் அந்த பாட்டி செய்தது. இப்போ இந்த காலத்துல நீங்களே கர்ப்பமா என்னன்னு டெஸ்ட் பண்ணிக்க முடியும் ஒரு சிம்பிள் யூரின் டெஸ்ட்ல. இந்த யூரின் டெஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு? இப்போ ஒரு விதைய மண்ணுள்ள புதைச்சோம்னா அது வளர்றதுக்கு என்ன ஆகும்? வேர் ஒரு கொத்தா வரும். அந்த கொத்து வேர்ல இருந்து ஒரு வேர் ஆணி வேரா போகும். ஆனா மனிதர்களுக்கு என்ன ஆகும்? கரு குழாயில உண்டாகும். ஆனா அது வளர வேண்டிய இடம் கர்ப்பப்பை. இந்த கருக்குழாயில ஒரு செல், 2 செல், 2 செல், 4 செல், அந்த மாதிரி ஒரு பால் ஆஃப் செல்ஸ், ஒரு செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பால் மாதிரி உண்டாகும். அதுக்கு பேரு மொருல்லான்னு பேர். இந்த ஸ்டேஜ்ல அதை சுத்தி இது இப்ப எங்கேயாவது போய் பதியணும்ல, அதுக்கு ஒரு வேர் வேணும்ல. இந்த வேர்கள் மாறி அதை சுத்தி வர்றது பேரு தான் ட்ரோஃபோபிளாஸ்டிக் வில்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வில்லை கருவை சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கும். ஏன்னா அது எந்த இடத்துல எந்த பக்கம் போய் பதியுன்னு தெரியாது. இத அந்த கருக்குழாயில இருக்கிற வில்லை கிராஸ் மாதிரி இருக்கும். அதுதான் ஆக்சுவலா அந்த கருவை யூட்ரஸ்க்கு புஷ் பண்ணும். நீ இங்க இருக்க வேண்டிய இடம் இல்ல, உன்னோட இடம் யூட்ரஸ்ன்னு புஷ் பண்ணும். சில சமயத்துல புஷ் பண்ண மறந்துடுச்சுன்னா தான் நமக்கு அந்த எக்டோபிக் பிரெக்னன்சி எல்லாம் உண்டாகும். சோ இந்த யூட்ரஸ் உள்ள இது உருண்டு வரும். ஒரு கரு பால் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு பால் மாதிரி இருக்கும். அது உருண்டு வரும்போது அதுக்கு எந்த இடத்துல சூட்டபிளா இருக்கோ, இஷ்டமா இருக்கோ, அங்க அது பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். இது கர்ப்பப்பையோட மேல்புறமா இருக்கலாம், கீழ்ப்புறமா இருக்கலாம், ஆன்டீரியரா இருக்கலாம், போஸ்டீரியரா இருக்கலாம், 2 சைடு லேட்டரலா இருக்கலாம். சோ அதனால அது எந்த இடத்துல பதிய போகுதுன்றது நம்ம அந்த நிமிஷத்துல தான் அது தீர்மானிக்கப்படுது. இப்போ வில்லை சொன்னேன்ல, இந்த வில்லை ஒரு ஹார்மோனை சுரக்குது. அந்த ஹார்மோன் பேரு தான் HCG. இந்த ஹார்மோனை தான் நம்ம யூரின்ல டெஸ்ட் பண்றோம். இந்த பால் ஆஃப் செல்ஸ் கரு சின்னதா இருக்கும்போது அது கொஞ்சமா தானே சுரக்கும், பெருசாக நல்லா சுரக்கும். நல்லா யூட்ரஸ்ல பதிஞ்சு அதோட வேலை முடிஞ்ச பிறகு சுரக்கிறத நிறுத்திடும். அதோட வேலை என்ன? நல்லா பதிஞ்சு அந்த ஆணிவேர் நஞ்சு உண்டாகி அது நல்லா ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னா இந்த சுத்தி இருக்கிற வில்லை எல்லாம் மறைஞ்சிடும். அந்த HCGயோட செக்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். சோ அதனால ஆரம்ப ஸ்டேஜ்ல கரு இருக்கும்போது பீட்டா HCG கொஞ்சமா தான் சுரக்கும். 2 கரு இருந்தா ஜாஸ்தி சுரக்கும். கரு நல்லா இல்லைன்னா கம்மியா சுரக்கும். அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருந்து மறைஞ்சிடும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த யூரின் டெஸ்ட பண்றோம். இப்போ இந்த டெஸ்ட் எப்படி பண்றது? இது காலையில யூரின் தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப இருக்கிற யூரின் ஸ்ட்ரிப் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். நீங்க எந்த நேரத்துல வேணாலும் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து அதுல ஒரு சொட்டு யூரின் விட்டீங்கன்னா 1 கோடு வந்தா கர்ப்பம் இல்ல, 2 கோடு வந்தா கர்ப்பம் இருக்கு, எதுவுமே தெரியல, எந்த கோடுமே வரல அப்படின்னு சொன்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிப் ஃபால்ட். அதை நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டி இருக்கும். இது இந்த 2 கோடு வர்றது 3 நிமிஷத்துக்குள்ள வரணும். ரொம்ப நேரம் கழிச்சு வந்ததுன்னா அது வேலிட் கிடையாது. நீங்க எப்ப பண்ணலாம்? என்னைக்கு மாதவிடாய் தள்ளி போகுதோ அன்னைக்கு பண்ணினாலுமே பாசிட்டிவா காட்டும். ஒருவேளை அன்னைக்கு நெகட்டிவா காட்டுச்சுன்னா பதட்டப்படாதீங்க. ஒருவேளை அந்த பர்டிகுலர் மந்த்ல உங்களுக்கு கரு முட்டை லேட்டா ரிலீஸ் ஆயிருந்தது, கர்ப்பம் கொஞ்சம் தள்ளி தான் உண்டாயிருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி காட்டும். சோ அதனால திருப்பி நீங்க 1 வாரமோ 10 நாள் கழிச்சு பண்ணலாம். சரி, யூரின் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கோடு லைட்டா இருக்கு. அந்த டெஸ்ட் கோடு லைட்டா இருக்கு. அதை வீக்லி பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உடனே பயந்துடாதீங்க. வீக்லி பாசிட்டிவ்னா அந்த ஹார்மோன் லெவல் கம்மியா இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, கரு சின்னதா இருக்கும்போது அதோட ஹார்மோன் லெவல் கம்மியா தான் இருக்கும். சோ அதனால அதை பத்தி பயப்பட வேண்டாம். ஒரு பெண்மணி வந்தாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்து ஒரு 1.5 வருஷம் ஆகுது. டாக்டர், எனக்கு வயிறு
கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது. ஆனா இன்னும் குழந்தை பிறந்த பிறகு பீரியட்ஸே வரல. யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நெகட்டிவா தான் இருந்தது. நீங்க என்னன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா 7 மாசம் கர்ப்பம். சொன்னா அவங்க நம்பவே இல்ல. டாக்டர் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, குழந்தை பிறந்த பிறகு பீரியட்ஸே வரலையே அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா குழந்தை பிறந்த பிறகு வர முதல் ஓவுலேஷன்லயே கர்ப்பம் ஆயிட்டு இருப்பாங்க. அதனால பீரியட்ஸே வரல. அதனால தான் எப்பொழுதுமே குழந்தை பிறந்த பிறகு நீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு தொடர்பு இருக்கும் போதே நீங்க வேண்டான்னு நினைச்சீங்கன்னா கர்ப்பத்தடை ஏதாவது உபயோகப்படுத்துறது நல்லது. ஏன் இவங்களுக்கு யூரின் டெஸ்ட் நெகட்டிவா வந்தது? நான் சொன்னேன் இல்லையா, 3 மாசம் வரைக்கும் அந்த கரு கர்ப்பப்பையில நல்லா பதிஞ்சு, அப்புறம் அந்த 3 மாசத்துக்கு பிறகு பிளாசண்டா, அதுதான் அந்த ஆணிவேர், அது நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த சுத்தி இருக்கிற வில்லைலாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். அந்த பீட்டா ஹெச்சிஜி சுரக்கிறது குறைஞ்சிடும். அதனால 3-4 மாசத்துக்கு பிறகு யூரின் டெஸ்ட் நெகட்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பெண்மணி வந்தாங்க. அவங்களுக்கு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ், மாதவிடாய் தள்ளி போய் 2 வாரங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா கர்ப்பம் தெரியல. இதுக்கு என்ன அர்த்தம்? இது 2-3 காரணங்களால ஏற்படலாம். ஒண்ணு, அந்த குறிப்பிட்ட மாதம் இவங்களுக்கு கருமுட்டை லேட்டா உண்டாயிருந்ததுன்னா அதுல இருந்து 14 நாள் கழிச்சு தான் தெரியும். அதனால ரொம்ப ஏர்லி பிரெக்னன்சியா இருக்கலாம், அதனால தெரியாம போயிருக்கலாம். அடுத்தது, கரு குழாயில உண்டாயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல தெரியாது, கரு குழாயில கர்ப்பம் தங்கி இருக்கான்றத நம்ம அடுத்து சீரியல் ஹெச்சிஜி டெஸ்ட் ஸ்கேன் மூலம் கண்டுபிடிக்கணும். மூணாவதா, கரு உண்டாயிட்டு ஆரம்பத்திலேயே கெட்டு போயிருந்தாலும் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவா காட்டும், ஆனா கர்ப்பம் யூட்ரஸ்ல தெரியாது. கரு கெட்டு போனா கூட அந்த வில்லை கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு பீட்டா ஹெச்சிஜி சுரக்கும். சோ அதனால கரு கெட்டு போன கருவா இருந்தா கூட யூரின் டெஸ்ட் பாசிட்டிவா தான் காட்டும். இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க. டாக்டர், நான் அபார்ஷன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன், எடுத்து வந்து 10 நாள் ஆகுது, எனக்கு இன்னும் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ்னு காட்டுது. பீரியட்ஸ் எல்லாம் நல்லா வந்துருச்சு டாக்டர், நான் வந்து பார்த்தேன், நல்லாவே எனக்கு சுத்தமாயிட்ட மாதிரி தெரிஞ்சது. இது பாசிபிளா? பாசிபிள். ஏன்னா பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் நம்ம உடம்புல சுரந்தது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம உடம்புல இருந்து வெளியேறும். அதனால அபார்ஷன் ஆகி 15 நாள் வரைக்கும் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவா காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஆரம்ப ஸ்டேஜ் கர்ப்பம் நல்லா இருந்துமே கூட யூரின் டெஸ்ட் வந்து நெகட்டிவ்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கானா? 100ல ஒருத்தருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. அதாவது 2 மாசம் மாதவிடாய் வரல, அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ், வாந்தி மயக்கம்லாம் இருக்கு, ஸ்கேன்ல பார்த்தா கர்ப்பம் இருக்கு, ஆனாலும் யூரின் டெஸ்ட் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க. 100ல ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட் வரும். அதே மாதிரி கர்ப்பமே இல்லாம பாசிட்டிவா காட்டுறதும் 100ல ஒருத்தருக்கு வரும். அது ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். சோ அதனால இந்த யூரின் டெஸ்ட் வந்து 99% நம்பக்கூடியது, ஒரு 1% நம்மால நம்ப முடியாது. அந்த யூரின் டெஸ்ட் ஒரு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்து ஹெச்சிஜி டெஸ்ட், பிளட்ல டெஸ்ட் பண்றது, ஸ்கேன், இது 2 மூலமும் உறுதிப்படுத்த முடியும். இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.